கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் அல்ல இறைவனுடைய அருள்னால நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழ. அதற்காக அந்த பரம்பொருளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபசர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார பலன்கள் நிகழ்ச்சி. அதுல இந்த வாரம் நம்ம ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வார காலத்துல என்னென்ன நன்மைகள் நம்ம லைஃப்ல நடக்க போகுது, எதுல கவனமா இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடுவது நல்லது, எல்லாத்தையுமே பார்க்க போறோம். இந்த வாரத்துடைய விசேஷங்களையும் பார்க்க போறோம். இன்னைக்கு தேதி 12 பாருங்க. சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு திருவோணம் நட்சத்திரம் வரைக்கும் அவர் பயணம் பண்ண போறார். அதுல 16ஆம் தேதி சர்வ ஏகாதசி வருது. இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப நல்லது. எந்த விரதத்தை நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருந்தாலும் முடிந்தவரை அந்த விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. அது கிருத்திகை விரதமா இருக்கட்டும், சதுர்த்தி விரதமா இருக்கட்டும், ஏகாதசி விரதமாக இருக்கட்டும், திருவோணம் விரதமாக இருக்கட்டும், கிருத்திகை விரதம், இப்படி எந்த விரதத்தை எடுத்தாலும் இந்த விரதங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய விரதங்கள். பல நோய்கள் பெரிதாகாமல் காக்கக்கூடிய சக்தி இந்த விரதங்களுக்கு உண்டு நம்முடைய முன்னோர்கள் நம்புறாங்க. அதனால இப்ப இன்னைக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் நம்ம பேசுறோம். இதை விட பெரிய சமாச்சாரங்கள் நம்முடைய முன்னோர்கள் ஏற்கனவே கண்டுள்ளது சொல்லியிருக்கா. அப்படி விரதம் இருங்கோன்னு சொல்லியிருக்கா. அதனால இந்த வாரத்துல 16ஆம் தேதி சர்வ ஏகாதசி வருது. அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. மறுநாளைக்கு சமையல்ல அகத்திக்கீரையை பயன்படுத்திக்கிறோம். அகத்திக்கீரையும் நல்லெண்ணெய், நெல்லிக்காயும் பயன்படுத்திக்கிறோம் சாப்பாட்டுல. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த 16ஆம் தேதி இன்னொரு விசேஷம் என்ன இருக்குன்னா, வரலட்சுமி விரதம். ரொம்ப அற்புதமான விரதம் வரலட்சுமி விரதம். லட்சுமின்னு சொன்னாலே செல்வ செழிப்பை தரக்கூடியவள். வரலட்சுமி அப்படின்னு சொன்னா நம் வேண்டிய வரத்தை தருவதற்காக அனுக்கிரகம் பண்றா அந்த வரலட்சுமி. பெண்கள் தங்களுடைய கணவனுக்கு நல்ல ஆயுள் இருக்கணும், ஆரோக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நோன்பு இருந்ததாக நம்முடைய முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வரலட்சுமி விரதத்தை பெண்கள் தான் வழிபடணும் இல்லை, ஆண்கள் வழிபாடு செய்யலாம். தன்னுடைய மனைவியுடைய நன்மைக்காக வழிபாடு செய்யலாம். ஆண்களும் பெண்களும் குடும்பத்தில் உள்ள அனைவருமே வழிபாடு செய்யலாம் வரலட்சுமியை. செல்வ செழிப்பும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் வருஷத்துக்கு வருஷம். இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் நம்ம இருந்துட்டோம், அடுத்த வருஷம் வரலட்சுமி விரதம் கொண்டாடுறச்சே நம்முடைய குடும்பத்துடைய ஒரு நிலை ஒருபடி முன்னேறி இருக்கும். அற்புதமான விரதம். விரதங்களில் மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அதை பயன்படுத்திக்கிறோம். 17ஆம் தேதி பிரதோஷம் வருது. உலகத்திற்காக நஞ்சை தன்னுடைய தொண்டையிலே தாங்கியவன் சிவபெருமான். அப்படி அவன் தாங்கிய நேரத்துக்கு பேரு பிரதோஷம்னு பேரு. அந்த பிரதோஷ நேரத்தில் அந்த ஆலால கண்டன், நஞ்சுண்ட கண்டன் சிவபெருமானை வழிபாடு செய்ய என்ன நடக்கிறதுன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் என்ற நஞ்சையெல்லாம் அவன் தாங்கி கொண்டு நமக்கு நல் வாழ்க்கையை தருவான் சிவபெருமான். அதனால்தான் பிரதோஷம். அந்த பிரதோஷ வேளையில போய் சிவனை வழிபடுங்கோன்னு சொல்றோம். இது 17ஆம் தேதி வருது. இந்த வழிபாடுகளை செய்யுங்கோ, நன்மைகள் நடக்கும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பலத்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். அதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, முதல்ல உங்க சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவக்கிறார். சேரிட்டி பிகைன்ஸ் அட் ஹோம். பாருங்க, உங்க வீட்டுக்கு நீங்க நல்லது செய்ய போறீங்க, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க நன்மையை செய்ய போறீங்க. அப்படிப்பட்ட வாரம். 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா நம்முடைய தகப்பன், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய சகோதரர்கள், நம்ம கூட பிறந்த அண்ணா தம்பி கஷ்டப்படும் போது அவளுக்கு உதவி செய்யாம ரோட்ல போறவாளுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? பெத்த தாய் கஷ்டப்படும் போது
அவளுக்கு ஒருவேளை உணவு கொடுக்காமல், அவள் இறந்த பிறகு அந்த முக்தி கர்ம சாலாக்கு நான் நிறைய கொடுக்கிறேன், இறந்தவர்கள் அனாதை பணங்களை எரிப்பதற்கு நான் உதவி செய்கிறேன், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவளை கவனிக்க வேண்டாமா? அவளுக்கு உணவிட வேண்டாமா? சில பேர் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் கொடுக்கறது இல்லை, தவசம் பண்றது இல்லை. என்னன்னு கேட்டா எங்க அப்பா எனக்கு என்னத்தை கொடுத்தாருங்கிறா. பணம் கொடுத்தா தான் அப்பாவா? இந்த பூமியில நம்மை கொடுத்தார், நமக்கு இந்த பூமிங்கிற வாழ்க்கையை கொடுத்திருக்கார். அப்ப தாய் தகப்பனை சொத்தின் அடிப்படையில் பார்க்கப்படாது, அன்பின் அடிப்படையில் பார்க்கணும். அப்படி 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து இந்த வாரம் துவங்கும் போது உங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். நாளுக்குரிய சந்திரன் 7. உங்க வீட்டுக்கு நீங்க நிறைய நன்மைகள் செய்யணும், குடும்பத்தில் உள்ள பெரியவாளுக்கு உதவிகள் செய்யணும், குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேன். நிறைய பேருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகும், புதுசா வீடு வாங்குற யோகம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இந்த வாரம் இருக்கும். அதுலயும் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். ஒரு மங்களகரமான வாரமாக எடுத்துக்கலாம். அதுல சூரிய பகவானுடைய பயிற்சி வேற இப்ப உங்களுக்கு அமையிறது இல்லையா? ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் ஆரம்பிக்கிறது. அப்போ உங்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய அனுக்கிரகமும் சேர்ந்து கிடைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் வரப்போறது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்றவாளுக்கு இப்போ நல்ல நல்ல ஒரு புதிய பதவி கிடைக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய சிம்மராசிக்காரர்களுடைய நட்பு கிடைக்கும். உயர் பதவிகள் கிடைக்கிற யோகம், அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம், இப்படி நிறைய யோகம் இருக்கு. வியாபாரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் இவாளுக்கு வியாபாரத்துக்கு தேவையான கடன் உதவிகள் கொடுக்கறது, வியாபாரத்துல டெவலப்மெண்ட் கொடுக்க போறது. இப்போ பிசினஸ் ரீதியா உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார தடை இந்த வாரம் நிவர்த்தி ஆகும். இது நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்த நிழம்பிரை போலும் ஈற்றனை நான் விநாயகரை. இந்த விநாயகரை வழிபட 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 மனக்கலக்கங்கள் தீரும், உங்களுக்கு நன்மைகள் பெருகும். மேஷராசிக்காரா விநாயகரை வழிபடணும். மேஷராசியில முதல் நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம், அதிபதி விநாயக பெருமான். முதல்ல விநாயக பெருமான வழிபட பழகுங்கோ மேஷராசிக்காரா, எல்லா நன்மையும் பெறும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மிக முக்கியமான ஒரு செய்தி, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சார் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் சார், எனக்கு ஜாப்பே அமைய மாட்டேங்கிறது சார், காலேஜ் முடிச்சு நான் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, சரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலை அப்படிங்கிறவா இந்த வாரத்துல எங்க மாரியம்மன் கோவில் இருக்குன்னு பாருங்க. அந்த மாரியம்மன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுங்க. வேப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றி மாரியம்மனை மனசார வழிபடுக்கோ, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுமான்னு கேளுங்க. முடிந்தால் கண்ணாடி வளையல் வாங்கி மாரியம்மனுக்கு அணிவிங்க. நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அருமையான நேரம். எதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும் தெரியுமோ? நம்மளுடைய ஹெல்த்ல. ஹெல்த் ரீதியாக சில ப்ராப்ளங்கள் கொடுக்கக்கூடிய நேரம் நடந்துட்டு இருக்கு ரிஷபராசிக்கு. அப்ப ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேர் குடும்பங்கள்ல இப்ப ஒரு பிரச்சனை இருக்கும், சரியாவே தாம்பத்தியம் இல்லை சார். எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், தாம்பத்தியமே இங்க சரியில்லை, என் பொண்ணுக்கு ரிஷப ராசி அப்படிலாம் சொல்லிட்டு வருவேன். தாம்பத்திய வாழ்க்கையில் சில பாதிப்புகள் இருக்கும், அதெல்லாம் இந்த வாரம் கண்கூடாக தெரியும். இன்னும் சில இடங்கள்ல குழந்தை வாக்கியம் சம்பந்தமான தடைகள் தெரிகிறது. அது உங்க சுயஜாதகத்தை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கிறேன். இந்த வாரம் பிசினஸுக்கெல்லாம் நல்ல ஏற்ற வாரம். நல்ல பேரம் பேசக்கூடிய பிசினஸா இருக்கட்டும், வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல அமைவாங்க. நல்ல பிசினஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உறவுகள்ல சில சிக்கல்கள் இருக்கு.
அந்த உறவுகளை ரொம்ப சிக்கல் இல்லாமல் கொண்டு போறதுக்கு நீங்க பழகணும். இந்த வாரம் ரொம்ப நேர்த்தியா உறவுகள்ல நடந்துக்கணும். சிலருக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு இந்த வாரம் அப்ளை பண்ண போறீங்க. சனி பகவான் 10ல வக்கரமா இருக்காரு பாருங்க. அந்த நேரங்கள்ல எல்லாம் ஆபீஸுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். ஆபீஸ்ல போய் யார்ட்டையும் அனாவசிய பேச்சுக்கள் வச்சுக்கப்படாது. யாருடைய மனசையும் காயப்படுத்தலாம் பேசக்கூடாது. சாதாரண ஒரு பேச்சு ஒரு பெரிய சண்டைகளை ஏற்படுத்தி விடுறது. ஜாலிக்கு தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற நண்பரை பார்த்து அவர் சொல்றாரு, இல்லை நாம கேவலப்படுத்தி பேசலாம், ஜாலிக்கு என்ன வேணா பேசுவியா நீ அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி 2 நண்பர்களுக்கு இடையில கூட பகைமை உருவாகிறது. கவனமா இருக்கணும். ரிஷபராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்டால் இது மகிழ்ச்சியா இருவார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வள்ளி தெய்வயானை சமேத முருகப்பெருமான் அவர் வழிபடார். மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். முன்னால நம்ம செய்த புண்ணியங்கள் இருக்கு பாருங்க, அந்த புண்ணியத்துடைய பலனை இந்த வாரம் நம்ம அறுவடை செய்ய போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப இதமா இருக்கும். முதல்ல நல்ல காசு பணம் வரும். குடும்பத்தை நடத்துறதுக்கு பண வருமானம் இல்லையேன்னு கவலைப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பண வருமானம் இப்போ உங்களுக்கு வரப்போறது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு விரும்பிய வாழ்க்கை கேடில் விழிச்செல்வம் கல்வினா வருங்க. அந்த கல்வி பயில்வதற்கு சார் நான் நல்ல ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தடையா இருக்கு அப்படிங்கிறவா இந்த வாரம் முயற்சி பண்ணுங்க. கல்வி தடை விலகும். நல்ல முறையில் உங்களுக்கு எஜுகேஷன் அமையும். அதே போல யங்ஸ்டர்ஸ் பலருக்கு புதுசா காதல் மலரக்கூடிய வாரம். மிதுனராசி யங்ஸ்டர்ஸுக்கு இப்ப காதல் மலரும். நல்ல முன்னேற்றம் வரும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற வாழ்க்கை இப்ப குழந்தை பாக்கியம் இந்த வாரம் அமைய போறது மிதுனராசிக்காரர்களுக்கு. உங்கள் தாயாருக்கு வருமானம் கூடும். உங்க எஜுகேஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும். சொல்லிட்டே போலாம். மிதுனராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த வாரம் காத்துன்னு இருக்கு. பணம் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வெற்றி பெறும். அஷ்டமாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அவர் தான் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதியும் கூட வக்கரமா இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? அப்பா அவருடைய உடல் நலம், அப்பா வர்க்கத்தாருடைய உடல் நலம், அதுல அக்கறை எடுத்துக்கணும். உங்க ஜாப்ல சில சேலஞ்சை நீங்க மீட் பண்ண வேண்டி இருக்கும். முடக்கப்படாது. இந்த வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாலே என்னால செய்யவே முடியலையே, என்கிட்ட வேணும்னே கொடுக்குறா இந்த வேலையை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப என்ன வேலை செய்யறோம், உங்கள்ட்ட ஒரு புதுசா ஒரு வேலை பொறுப்பு ஒன்று இந்த வாரம் ஒப்படைக்கப்படும் பாருங்க. அதை வச்சு உங்களை எடப்பட போறது உங்களுடைய நிர்வாகம். இதுல நீங்க ஜெயிச்சா இன்னும் உயர் விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் பெண்களுக்கும் அனுகூலமான ஒரு வாரம். பெண்கள் கவலைப்படப்படாது. மனசுல சில மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துருக்கு. கவலைகள் வேண்டாம், வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கூடும். மிதுனராசிக்காரர்களுக்கு எதுலனா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு தோணும். கை பரபரக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்துல மட்டும் நல்ல எச்சரிக்கையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லையில்லாத வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறது. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்ச பரீட்சை எழுதினள், பாஸ் ஆயிட்டள், ஆனா பட்டம் வரல. எப்படா வரும் அந்த பட்டம் காத்திருந்தீர்கள். இப்போ அந்த பட்டம் உங்களுக்கு வந்து சேரும். தடைப்பட்ட பட்டம் பெறுவதில் உள்ள சிக்கல், ஒரு PhD ஒரு MPhil என்ன வேணா படிச்சிருப்பேன், ஆனா எழுத்துட்டே போகும். இப்போ பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல தாயாருடைய வழிகாட்டுதல் எடுத்துக்கணும். அம்மாவுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். புதுசா வீடு வாங்கணுங்கிற ஆசை சிலருக்கு இப்ப மேலும். அருமையா வீடு வாங்குவீங்க. நல்ல பிளாட் வாங்கக்கூடிய யோகம்.
சிலருக்கு மாடி மேல மாடி கட்டக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்போ வருது. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேன். சில பேருக்கு வீட்டில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய அமைப்போ, தண்ணியில தண்ணி குழாய்கள்ல பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்போ, கழிவறைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்போ இப்போ இருக்கும். கடகராசிக்காரர்கள் வீடுகள்ல தண்ணீர் இருக்கிற போது அதை சேமிக்கணும். நம்ம தண்ணீரை பழிக்கப்படாது, தண்ணீரை கொட்டப்படாது, அளவா பயன்படுத்தணும். அதை அனாவசியமா கொட்டப்படக்கூடாது. இந்த வாரம் உங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம், அதுவும் 10 +1 +2 படிக்கிறா பாருங்க, வாழ்க்கை அபரிமிதமான வளர்ச்சி இப்போ வரும். நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல வாரமா இருக்கு. இளைய சகோதரனுக்கு இப்ப வருமானம் கூட போறது, உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க போறது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட போறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் நடக்குது. வியாபாரத்திலையும் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற ஒரு நேரம் இருந்துருக்கு. இப்போ உங்களை விட்டு பிரிந்தவர்கள் உங்களுக்கு போட்டியாளரா பிசினஸ்ல நிப்பாங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க பெண்களுக்கு மகிழ்ச்சியான நேரம் தான். சுக்கிர பகவான் நல்ல தனலாபத்தை கொடுப்பார், ஆபீஸ்ல நல்ல பேரை கொடுப்பார், குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுப்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கற்பகவல்லி. கற்பகவல்லியை வழிபடுங்கோ, கற்பகாம்பாளை வழிபடுங்கோ, எல்லா நன்மைகளும் நடக்கும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்துல பயணங்கள் அமையும். அந்த பயணம் வெற்றிகரமாக அமையும். இது பயணங்களுக்குரிய வாரம். மனசுல ஒரு தைரியம் அதிகரிக்கும். நிறைய எண்ணங்கள் மனசுல ஓடிண்டே இருக்கும். ஆள் மனசுல நிறைய எண்ணங்கள் இருக்கும். நம்ம போற பாதை கரெக்டா, நமக்கு ஏன் இப்படி சோதனைகள் வருது, நம்ம நல்லது கருதித்தானே செய்யறோம், நமக்கு ஏன் இப்படி சோதனைகள் வருதுன்னு தோணும். அம்மாவை பற்றிய சில குழப்பங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கும். இந்த விஷயத்துல எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் சிம்மராசி காரர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்கள் வரக்கூடிய அமைப்பும் சிலருக்கு உண்டு. வருமானம் அபரிமிதமாக பெருகும், அதுல சந்தேகம் இல்லை. மனைவி சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவள் இப்ப பல இடங்கள்ல ஒன்று சேர்வார். இல்லை வெளியூர்ல மனைவி இருக்கானா போய் பார்த்துட்டு வருவேன். இப்போ அந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்கு. 2ல கேதுவும் 8ல ராகுவும் இருக்கான்னு சொல்லும்போது பேச்சை குறைக்கணும், செயலை பெருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு மௌனமா இருக்கீங்களோ அது கேதுவுக்கு பிடிக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால நல்லா இருப்பீர்கள். லூஸ் டாக் பேச வைக்கும். இப்போ சிம்மராசிக்காரால லூஸ் டாக் பேச வச்சு பிரச்சனையை கொடுத்துரும். அமைதியா இருக்கணும். நிறைய சிம்மராசிக்காரா கல்யாணத்துக்கு வரன் கிடைக்கலன்னு பார்த்துட்டு இப்போ நிறைய வரன் வரும். கல்யாணத்துக்கு வரன் நிறைய கிடைக்கும். பொருத்தமான வரனை தேர்ந்தெடுக்கணும், அதுதான் முக்கியம். வரனை தேர்ந்தெடுப்பதில்லை, பொருத்தமான வரனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்குத்தான் ஜாதக பொருத்தம் பார்க்கணும், வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்க்கப்படாது. எங்கிட்ட ஜாதக பொருத்தம் பார்க்குறேன்னு சொல்லி வரவாள்கிட்ட நான் முதல்ல சொல்றது, நட்சத்திர பொருத்தத்துக்கு மட்டும் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அது மட்டும் இல்லை, உள்ள கட்ட பொருத்தம் பார்க்கணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு ஜாதக பொருத்தம்னா சாதாரண விஷயம் இல்லை. அது மிக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மேல்மலையின் ஒரு அங்காள பரமேஸ்வரி. அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியில கேது பகவான் உட்கார்ந்து இருக்கார். இந்த வாரம் என்ன பண்ணணும், நீங்க கடைகளுக்கு போற இல்லையா, கடைகள் பக்கங்கள்ல பசார்ல பிள்ளையார் வச்சிருப்பா பாருங்க, அந்த பிள்ளையார போய் கும்பிடணும். பிள்ளையார் வழிபாடு வாழ்க்கையை உயர்த்தும். உங்களுக்கு இந்த வாரம் நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும். எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். நம்ம
அதிக வியாபாரிகளா இருக்கீங்க, அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு தோணும். வேலைக்கு போறீங்க, ஒரு பிஎஃப்ல பணம் கேட்டிருக்கீங்க, அது எப்படா கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருப்பீங்க. சிலருக்கு, இளைஞர்களுக்கு காதல் வார்த்தைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பேசுற வார்த்தைகள்ல காதல் உணர்வுகள் அதிகம் இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் வந்து சேரும். உங்களுடைய கலை திறமை பிரகாசிக்கும். அதுவும் இந்த வாய்ப்பாட்டு பாடுறவா, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல பெயர் கிடைக்கும். இப்போ பணப்புழக்கம் நல்லா இருக்க போறது, குடும்பத்து பெரியவங்களுடைய வழிகாட்டுதல் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சரிங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவுல இன்னும் கொஞ்சம் அந்யோன்யத்தை காட்டணும். பேச்சுல ஒரு அன்பை வெளிப்படுத்தணும். அந்த அன்பை கரெக்டா வெளிப்படுத்தணும். நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இப்ப தலை நோக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் மிக முக்கியமான வாழ்க்கை முடிவுகள் எல்லாம் இந்த வாரம் எடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் நீங்க ஈடுபட போறீங்க, செய்ய போறீங்க. இல்லாவிட்டால் இப்படி எடுத்துக்கலாம், நீங்க செய்ய போற விஷயங்கள் உங்க வாழ்க்கையை உயர்த்த போறது. குறிப்பாக நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க, இப்ப கைராசி மருத்துவர்னு உங்களுக்கு பேர் கிடைக்க போறது. குறிப்பாக கைனகாலஜிஸ்ட், இவளுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஒரு கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இப்போ இருக்கு. நீங்க ஒரு சினி ஃபீல்டில் இருக்கீங்க, நாடகத்துறையில் இருக்கீங்க, ஒரு கலைஞரா இருக்கீங்க, உங்களுடைய வளர்ச்சி குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். பலரும் பாராட்டக்கூடிய வளர்ச்சியா இருக்கும். உங்க ரசிகர்கள் உங்களை கொண்டாடுவாங்க. நீங்க இன்ஸ்டால அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு சமூக வலைத்தள கணக்குகள் உங்களை ஃபாலோயர்ஸ் கூடுவாங்க. மகிழ்ச்சியான பதிவுகள் போடுவீங்க, விழிப்புணர்வு தூண்டும் பதிவுகள் போடுவீங்க. அப்படியெல்லாம் கூட இருக்கும். இப்ப உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. துளாராசிக்காரர்களுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு நேரம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் கூட போறது. குடும்ப வாழ்க்கையில மட்டும் சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் இருக்கும். ஆனா அதெல்லாம் அழகா சமாளிச்சிருவீங்க. இந்த கருத்து மாறுபாடு ஏன் வருது? உங்களுடைய ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். கட்டிய கணவனாக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு தப்புன்னா தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க. அதுக்காக அவரை பழி வாங்க மாட்டீங்க. இந்த துளாராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், ஒருத்தட்ட தப்புன்றதா தப்பை சொல்றதுதான் உங்க நோக்கமே தவிர, தப்புக்கு உடன்பட மாட்டேன் நான் அப்படின்னு காட்டிக்க போறீங்க. அவ்வளவுதான் தவிர அவர்களை பழி வாங்குறதுல உங்க நோக்கம். அதுதான் உயர்ந்த விஷயம் உங்கள்கிட்ட. இந்த வாரத்துடைய மிடில் பகுதியில் உங்களுக்கு வந்து பயணங்கள் கூடி வரும். நிறைய பேருக்கு இப்போ படிப்புல இன்ட்ரெஸ்ட் கூடும். எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் படிப்புல சில போராட்டங்கள் இருக்கும். செவ்வாய் பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு புதுசா வீடு வாங்கணுங்கிற சிந்தனைகளை கொடுக்க போறது. பட் வீடு சம்பந்தமா நீங்க ஒரு இடத்த வாங்க போறீங்கன்னா அந்த இடத்துடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டை பார்க்காம நீங்க வாங்காதீங்க. பேரண்ட் டாக்குமெண்ட்டை ஃபுல்லா வெரிஃபை பண்ணுங்க. லீகல் ஒப்பீனியன் வாங்குங்க. ஏன்னா நீங்க வந்து சில சொத்துக்கள் வாங்குற விஷயத்துல இப்ப ஏமாறலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கு. பணத்தை யாத்தியம் சொத்து வாங்க போகும்போது அட்வான்ஸா நான் பணத்தை நிறைய கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாறக்கூடிய அமைப்பெல்லாம் இப்ப இருக்கு. பணத்தை முழுசா நான் கொடுத்துட்டேன் சார், அவர் வீடை இன்னும் என்கிட்ட ஒப்படைக்கவே இல்லை சார் அப்படிங்கிற புலம்பல்கள் இப்போ இருக்கும். ஸோ சொத்து விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கும். கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. துளாராசிக்காரர்களுக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. கண்பட்டதால் உங்கள் நேணி எங்கும் புண்பட்டதே அப்படின்னாங்க பாருங்க. அப்படி உடம்புல கொப்புளங்கள், உடம்புல வந்து முகத்துல தழும்புகள், புண்கள், பிரச்சனைகள் அப்படியெல்லாம் உடம்புல காட்டுறது துளாராசிக்காரர்கள். துளாராசிக்காரர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உங்க பேச்சுல கொஞ்சம் கனிவா பேசுறதும் நன்மையை தரும். பிசினஸ் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறது. குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போறது. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற யோகம் இப்போ இருக்கு. இந்த வாரம் யாருக்கு ரொம்ப விசேஷம்னா பெண்களுக்கு ரொம்ப விசேஷம். ரொம்ப சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்
ராகவேந்திரர் அவரை வழிபடலாம். ராகவேந்திரர் வழிபாடு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இப்ப இடமாற்றம் இருக்கும். வெளியூர் போறது, வெளிநாடு போறது, வெளிநாடு போனவா தாய் திருநாடு திரும்புவது, எப்படியோ பெரிய பயணங்கள் அமையறது. படிப்புக்காக நிறைய பேர் இப்ப ஃபாரின் பயணத்தை மேற்கொள்வீங்க. அங்க ஒரு நல்ல இடத்துல படிப்பு கிடைச்சு நீங்க போக போறீங்க. வேலை விஷயத்திற்காக பலருக்கு வெளிநாடு செல்ல போறீங்க. ஆனா அந்த வேலை விஷயத்துல ஒரு சின்ன குழப்பம் இருந்துட்டே இருக்கும். வேலை விஷயத்தை முடிவு தெளிவாக தெரியாமல், அந்த வேலை உறுதியும் தெரியாம நீங்க வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். சில பேர் உங்களுடைய ஃபாரின் பயணம் மேற்கொள்வது, ஆனால் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், விசா, அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அது சம்பந்தமான பிரச்சனைகளை சிலர் ஃபேஸ் பண்ணுவேன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆஃப் த வீக் கொஞ்சம் டென்ஷன் கொடுக்கும். மற்றபடி இந்த வாரத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட போகிறது. நிறைய பேர் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆர்வம் காட்டி வைக்க உங்களுக்கு மிக ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்க குடும்பத்தில் உண்டு. உங்க உயரதிகாரி மட்டும் மனசுல ஏதோ ஒரு குறைய வச்சுட்டே இருப்பார். ஆபீஸ்ல உங்கள்ட்ட குற்றம் குறையை கண்டுபிடிச்சுட்டே இருப்பார். இவ்வளவு நீங்க சின்சியர் ஒர்க்கர், ஆனாலும் உங்க உயரதிகாரி இப்ப குற்றம் குறையை கண்டுபிடிச்சுன்னு தான் இருப்பார். ஆனால் உங்களுடைய உழைப்பு ஒரு நாளும் குறையாது. உழைச்சிக்கிட்டே இருக்க போறீங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பிசினஸ்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இந்த வாரம் நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். ஸ்ரீ ரெங்கநாதர் வழிபாடு எல்லா வெற்றியும் தரும். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபத்துல பயணத்தை துவங்குறார். எல்லா காரியத்திலையும் வெற்றி கொடுப்பார். தடைப்பட்ட விஷயம் எல்லாம் இப்போ உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த பணம் வராதுன்னு நினைச்சுட்டு இருப்பேன், இப்ப இந்த பணம் வரும். இந்த படிப்பு படிக்க முடியாதுன்னு நினைச்சுட்டு இருப்பேன், இந்த படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ சார் அந்த யூனிவர்சிட்டி நினைச்சேன் சார், அதுல எனக்கு சீட் கிடைக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்பேள். அந்த அந்த யூனிவர்சிட்டி நினைச்சேன், அதுல எனக்கு சீட் கிடைக்காதுன்னு நினைச்சேன் அப்படின்பேள். இப்போ சீட் கிடைக்கக்கூடிய யோகம் வரும். என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றி கிடைக்க போற காலம், நன்மைகள் கிடைக்கிற காலம் மட்டும் நான் சொல்லலை, வெற்றிகளே கிடைக்க போற ஒரு காலம். முயற்சிக்கும் காரியங்கள், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்ப வெற்றி கிடைக்கும். ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளா ஒரு ப்ரமோஷன் காத்திருப்பேன், தடைப்பட்டிருக்கும், நமக்கு தரவே போறதில்லை நினைச்சிருப்பேன், இப்ப ப்ரமோஷன் வரும். குடும்பத்துல ரொம்ப நாளா தாய்மை பேருக்கு ஏங்கியவர்களுக்கு இப்பொழுது தாய்மை பேர் அமையும். செயற்கை முறை கருத்தரித்தல்ல சிலருக்கு குழந்தை பிறக்கும். ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துற வாழ்க்கைலாம் இப்ப வருமானம் பெருகும். ஒரு நல்ல நேரம். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்புல பொறுமையா நிதானமா படிக்கிறது உங்களுக்கு அவசியம். நல்ல ஞாபக ஆற்றலை வளர்த்துக்கோங்க. படிப்புல உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மாறணும். எதை படிக்கிறதுன்னு தெரியாம நிறைய உட்கார்ந்து படிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி படிக்கணும் ஒரு ஷார்ப்பா அதுல இல்லை. படிப்புல அதிகம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே போல யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு மங்களகரமான செய்திகள் சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பனச்சியம்மன். பனச்சியம்மன் வழிபாடு எல்லா வெற்றியும் தரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான விஷயம், இந்த வாரம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்காக பலர் காத்துருக்கள், சார் எனக்கு சரியாவே ஜாப்பே அமையலையே சார், எனக்கு எப்போ கிடைக்கும் காத்துருக்கள் இல்லையா, இப்ப நல்ல ஜாப் அமையும். ஃபாரின் வாய்ப்புகள் இப்ப நல்லபடியா கூடி வரும். ஃபாரின்ல வேலைக்கு போறது, அப்ளை பண்றது எல்லாமே அற்புதமான நேரம். அப்பாவுடைய ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். மாமனாருடைய ஹெல்த்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். பிசினஸ்ல பெரிய அளவுக்கு லாபம் சம்பாதிப்பீங்க. சில பேர் பார்ட் டைம் பிசினஸ் இப்போ ஒன்று ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு வேலையில இருந்துகிட்டு இருப்பீங்க, அப்படியே பார்ட் டைம் பிசினஸ் ஒன்று இப்போ ஆரம்பிப்பீங்க.
கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு இப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஜவுளித்துறை சார்ந்த விஷயங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு மெடிக்கல் படிக்கக்கூடிய யோகம் இப்போ உருவாகும். மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் பல துறைகளிலும் சாதிக்கக்கூடிய நேரம். அது கலைத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே பெண்கள் இப்போ ஜொலிக்க பொருள், பெரிய அளவுக்கு சாதனை பண்ண பொருள். உங்களுக்கு என்ன தெரியும் சொன்னவா மத்தியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய சாதனைகள் அமைய போறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஷீரடி பாபா. அவரை வழிபடணும். நிறைந்த நன்மையான செய்தி வரும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு செய்தி எதிர்பார்த்திருக்கிறீர்கள். ஒரு வெளியிடத்திலிருந்து ஒரு செய்தி எதிர்பார்க்கிறீர்கள். இந்த செய்தி எனக்கு வருமா வராதான். நிறைய குடும்பங்கள்ல கல்யாணம் சம்பந்தப்பட்ட செய்தி ஒன்று எதிர்பார்க்கிறீர்கள். கல்யாணம் கணிஞ்சு வருமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வரும். சில இடங்கள்ல காதல் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஓடின்னு இருக்கு கும்பராசிக்கார குடும்பங்கள்ல. இப்போ அந்த பிரச்சனைக்கு ஒரு எண் கார்டு போட்டு இப்போ பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும். பேரண்ட்ஸுடைய சம்மதத்தோட திருமணம் கைகூடும். நல்லா இருக்கு. வருமானம் அபரிமிதமாக பெருகக்கூடிய ஒரு யோகம் இப்போ இருக்கு. திடீர்னு வருமானம் பெருகும் கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனா செலவும் கடுமையா வரும். இவ்வளவுதான் செலவுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய செலவு. கடன் சுமைகள் நிறைய கும்பராசிக்கார குடும்பத்தில் இப்ப கடன் சுமைகள் இருக்கும். ஏதாவது ஒரு கடன் நீங்களே விரும்பி போய் வாங்குவீர்கள். ஒண்ணுமே இல்லைன்னா ஒரு ஜொல் ஒன்று வாங்கிட்டு வருவீர்கள். நீங்களே போய் வாங்குறது. சொத்து வாங்கக்கூடிய யோகம் பல கும்பராசிக்காரங்க குடும்பங்கள்ல இப்ப இருக்கு. பெண்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்க போறது. 2வது கல்யாணத்தை எதிர்பார்த்தவா, முதல் கல்யாணத்தில் எனக்கு சந்தோஷமே இல்லை, விவாகரத்து பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவா, 2வது கல்யாணத்தை எதிர்பார்க்கிறவா, 2வது கல்யாணம் கூடி வரும். உடம்புல கொஞ்சம் வாய்வு தொந்தரவுகள் கொடுக்கும். மாமனார் மாமியாரோட சில கருத்து மாறுபாடுகள் இப்போ ஏற்படும். அதெல்லாம் இருக்கு. வேலை பார்க்கிற இடத்துல சில முரண்பாடுகள் இருக்கும். நீங்க வேலை பார்க்கிற கம்பெனியை சில சமயம் மூடிடுவா. சில இடங்கள்ல உங்க ப்ராஜெக்ட் இல்லை உங்களுக்கும்பாங்க. அந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்டே வரலைம்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கும்பராசிக்கு நடந்துட்டு இருக்கும். பேச்சை குறையுங்கள், செயலை பெருக்குங்கள். கும்பராசிக்காரங்க ரொம்ப அமைதியா பெருக்கணும். ரொம்ப பேச வைக்கும். நெகட்டிவா எதையுமே சொல்ல வேண்டாமே. வாழ்க்கையில பாசிட்டிவா நினைப்போமே. நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே ஆகிறாய்ங்கிறாங்க இல்லையா? பாசிட்டிவா நினைப்போமே, பாசிட்டிவாவே வாழ்வோமே, பாசிட்டிவாவே நடக்கட்டும் உங்க லைஃப்ல. நிறைய பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுங்கிற நல்ல செய்தி இந்த வாரம் இருக்கு. வியாபாரிகளுக்கு கடன் உதவிகள் கிடைக்கும். படிக்கிற மாணவர்கள் படிப்புல கான்சென்ட்ரேஷன் குறையிறது. அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறிப்பாக ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கவனக்குறைவு இருக்கு. சில பேர் படிச்சுட்டே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. வேலையுடைய பிரஷர் உங்களுக்கு இருக்கு. படிப்புல கவனம் செலுத்த முடியல. படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம். சிலருக்கு அரியர் விடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள் படிப்புல. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் கோவில் எங்க இருக்குன்னு பார்க்கணும். மாரியம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும். இப்போ நீங்க வழிபடும் போது எல்லா நன்மைகளும் உருவாகும். இரட்டை தீபம் ஏத்தரும். 2 அகல் விளக்கு தீபம் ஏத்துங்கோ போரும். நன்மைகள் கூடி வரும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஒரு பிரஷரா அமைகிறது. பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இப்ப வருது. பயணங்களே செய்யப்படாது. இந்த வாரம் முழுவதுமே பயணங்கள் செய்யாம இருக்கிறது கூட நல்லது. பயணங்களினால் சிலருக்கு மனசு கஷ்டம் இருக்கு. சிலருக்கு உடல்நல தொந்தரவு இருக்கு. சில பேர் நீங்க தேடி வந்து பிரச்சனையை பண்ணுவா. இந்த வாரம் நீங்க சும்மா இருந்தாலும் தேடி வந்து பிரச்சனைகள் செய்வார்கள். காதல் விவகாரங்கள்ல லவ் பிரேக்கப் இருக்கலாம் மீனராசிக்காரர்களுக்கு. இப்போ
அதே நேரத்தில் சொத்து ரொம்ப நாளா விற்காத சொத்து இப்ப விற்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் வேலையில் ஒரு ப்ரெஷர் ஓடிட்டே இருக்கு. இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிடலாமான்னு தோணும் மீனராசிக்காரர்களுக்கு. எனக்கு டார்கெட் தாங்க முடியல, என் வயசுக்கு அப்படி வேலை செய்ய முடியல, இவ்வளவு வேலை செய்ய முடியல, எங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் வேலை கிடைச்சா நான் போயிடலான்னு பார்க்குறேன், எனக்கு பிரான்ச்சே தேவையில்லை அப்படிலாம் தோணும். ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு. சிலருக்கு இடம் மாறும். உயரதிகாரிகளை அனுசரித்து போகணும். லீவு போட்டுட்டு ஊரை பார்த்து வந்தேன்னா உயரதிகாரி இவர் வச்சுக்கலாமா, வேலையை விட்டு எடுத்துடலாமான்னு நினைப்பார். அப்படிப்பட்ட எண்ணம் ஒரு மனசுல ஓடிட்டு இருக்கும். வேலையை காப்பாற்றிக்கணும் மீனராசிக்காரா, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நேரம் நல்லா இருக்கீங்க, ஒரு நேரம் மூடு ஃப்ளக்சுவேட் ஆகுது, அப்படி இல்லாமல் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. நாகநாத சுவாமியை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தேடி வரும். எனதருமை நேயர்களே, நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படிங்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி என்ன கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.